நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கை டீச்சர் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசியிருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பழனி திருக்கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தினசரி வந்து செல்கிறார்கள். அவர்களில் மாற்றுத்திறனாளி பக்தர்களும் வந்து செல்கிறார்கள். இப்படிப்பட்ட பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது, இதில் ஏதேனும் குறை ஏற்பட்டால் எங்கு புகார் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விவரங்களோடு தான் இன்று நாம் இணைகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு நலன்களை பாதுகாப்பதற்காக, பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் என்பது மாற்றுத்திறனாளிகளுடைய தனிப்பட்ட உதவித்தொகை உயர்வு, பஸ் பாஸ், ரயில் பாஸ், உபகரணங்கள் பெற்றுத்தருவது, இது போன்ற பணிகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய குமுறலை, மன இறுக்கத்தை, யாருமே இல்லாத சூழ்நிலையில், யாரும் நம்முடைய குறைகளை கேட்காத சூழ்நிலையில் இறைவன் ஒருவனை மட்டுமாவது நாம் தெரிவிப்போம் என்கிற அடிப்படையில் பழனி மலைக்கு வருகிறார்கள். இதுபோல் பல கோயில்களுக்கும் அவர்கள் செல்கிறார்கள், சர்ச்சுகளுக்கு செல்கிறார்கள், பள்ளிவாசல்களுக்கு செல்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையே பழனி கோயிலுக்கும் தினசரி வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள். இதில் வயதானவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் வந்து செல்கிறார்கள். இப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு, குறிப்பாக மாற்றுத்திறனாளி பக்தர்களுக்கு, வயதானவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு கோயில் நிர்வாகம் சிறப்பு வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்று பல விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்திருக்கோம். இது சொந்தமாக பல காணொலிகளை நான் போட்டிருக்கிறேன். ஆனால் கூட இப்பொழுது பல புதிய மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக பழனி மலையை சுற்றி இருக்கக்கூடிய கிரிவீதி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான கடைகள் இருந்துச்சு. அதே போல் சாலையோர வியாபாரிகளும் நிறைய இருந்தாங்க. அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய உத்தரவின் காரணமாக கிரிவீதி என்பது வியாபாரத்துக்காக இல்லை, மக்கள் வந்து கிரி சுற்றுவதற்காக மட்டும்தான். அதனால் அந்த பகுதியில் எந்த விதமான வியாபார நோக்கங்களுக்கான கடைகளோ அல்லது வியாபாரிகளோ இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில், அதே போல் 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ எந்த வாகனமும் அங்கே போகக்கூடாது என்று கோர்ட் உத்தரவிட்டதன் அடிப்படையில் டோட்டலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையுமே அப்புறப்படுத்திட்டாங்க. அப்புறப்படுத்தினாலும் கூட எந்த 2 சக்கரம் வாகனம் போகக்கூடாது என்று சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே சமயம் மாற்றுத்திறனாளிகளுடைய வாகனங்கள் 2 சக்கர வாகனத்தில் வருவாங்க, 3 சக்கர வாகனத்தில் வருவாங்க. அந்த வாகனமும் தடை செய்யப்பட்டது என்பது மிகவும் மிக மனக்குமுறலை ஏற்படுத்தியது. அதற்காக ஒரு போராட்டத்தை நாம் ஏற்கனவே அதிகாரிகளிடம் மனு கொடுத்தோம். மாற்றுத்திறனாளிய வாகனங்களை எந்த காரணத்தை கூட நீங்கள் தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது சரின்னு சொன்னாலும் கூட அது கீழே அமலுக்கு வரலை. அப்போ ஒரு நாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10 மாற்றுத்திறனாளிகள் கோயிலுக்கு போகிற போது அங்கிருந்த செக்யூரிட்டிகள், நீங்கள் வந்து பைக்கில் போக முடியாது, இறங்கி விட்டு நீங்கள் வந்து பேட்டரி கார் வரும், அதில் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் பைக்கில் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடனடியாக அங்கேயே ஒரு முற்றுகை போராட்டத்தை நாம் நடத்தினோடனே அதிகாரிகள் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக எல்லா இடங்களிலும் வந்து மாற்றுத்திறனாளிகள் போவதற்கான வழியை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆக நீங்கள் வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்கள் 2 சக்கர வாகனம், 3 சக்கர வாகனம் மட்டும், அதுக்காக கார்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வாகனங்களில் வயரிக்கிறவர்கள் நீங்கள் வந்து நேரடியாக ரோப் கார் சென்டர் போகிறக்கோ இல்லை விஞ்சுக்கு போகிறதுக்கோ இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது முதல்ல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோப்பு, விஞ்ச், இது 2லையுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துறதுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் என்பது அங்கே செய்யப்பட்டிருக்கு. அது பல ஆண்டுகளாகவே இருக்குது. குறிப்பாக மாற்றுத்திறனாளி மற்றும் துணையாளர் ஒருவர் 2 பேருக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வெளியே வரக்கூடிய பாதையில் நீங்கள் உள்ளே போகணும். எல்லாமே ரிவர்ஸில் தான் போகணும், முன்னாடி போகக்கூடாது. வெளியே வர பாதையில் உள்ளே போனீங்கன்னா உள்ளே உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதான். அதே மாதிரி ரோப்லேயும் மக்கள் வெளியே வரக்கூடிய பாதையில் போகணும். ஏன்னா நேர் வழியில் போனீங்கன்னா வரிசையில் க்யூவில் உங்களை வந்து வரிசையாக சுத்த விட்டுருப்பாங்க. அது ஆகாது. வெளியில் வரக்கூடிய வழியில் நீங்கள் உள்ளே போகணும் அப்படிங்கிறதான். வெளிப்படையாக பார்த்தவுடன் தெரிகிற மாற்றுத்திறனாளிகள் எந்த ஆவணத்தையும் காட்ட தேவையில்லை. அதே சமயம் வந்து மாற்றுத்திறனாளி, இப்போ என்னெல்லாம் பார்த்தா மாற்றுத்திறனாளினே தெரியாது, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து உங்களுடைய ஐடி கார்டை காமிச்சிட்டு உள்ளே போகணும் அப்படிங்கிறதா. உள்ளே போனாலும் உங்களை தனியாக உட்கார வச்சு முதல்ல வரக்கூடிய விஞ்சிலையோ அல்லது முதல்ல வரக்கூடிய ரோப்லையோ உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதுதான் உங்களுக்கு ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன அல்லது அதிகபட்சம் 1/4 மணி நேரத்துக்குள்ளே உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படிங்கிறதா. இது கோயிலை பொறுத்தளவுக்கு மேலே போகிறதுக்கு நீங்கள் ரோப்பும் பயன்படுத்தலாம், விஞ்சும் பயன்படுத்தலாம். ரோப்பில் போனீங்கன்னா நீங்கள் அங்கே லிஃப்ட் வசதி இருக்குது, அந்த லிஃப்ட்டை பயன்படுத்தி நீங்கள் மேலே ஏறிக்கணும். ரோப்பில் போய் மேலே போகணும், 20 படிக்கிட்டு மேலே ஏறணும். அதுக்கு பதிலாக அங்கே போனதுக்கப்புறம் அங்கே லெஃப்ட் சைடில் லிஃப்ட் இருக்கும், அந்த லிஃப்ட்டை பயன்படுத்தி நீங்கள் நேராக சமதளத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறதான் ரோப்பை பொறுத்தளவுக்கு. விஞ்சை பொறுத்தளவுக்கு நீங்கள் தவிர்த்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா மேலே போன உடனே அங்கே உங்களை இறக்கி விட்ட உடனே நீங்கள் வந்து அங்கே வீல் சேர் இருக்கும், வீல் சேரில் உங்களை உட்கார வச்சு அங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் தூக்கி கொண்டு போய் 20 படிக்கிட்டு மேலே உங்களை விட்டுருவாங்க அப்படிங்கிறதான் இங்கே. ஆக மொத்தம் மேலே போயாச்சு. மேலே போனதுக்கப்புறம் சுவாமி தரிசனத்தை செய்கிறதுக்கும் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனி வழி இருக்கும். அந்த வழியில் நீங்கள் வந்து போகணும். மாற்றுத்திறனாளிகள், முதியோர், கர்ப்பிணி பெண்கள் மட்டும் அந்த
வழியில் உள்ளே விடுவாங்க, மற்ற யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் நேருக்கு நேராக போகணுங்கிற அவசியம் இல்லை, கட்டணம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நேராக வந்து நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். அதே மாதிரி ரோப்பு விஞ்ச் ரெண்டுலேயுமே மாற்றுத்திறனாளி பாதுகாவலர் 2 பேருக்கு இலவசம் என்பதையும் நீங்கள் மனசில் வச்சுங்க. அப்புறம் நம்ம நேராக உள்ளே போகிறோம், சாமி தரிசனத்தை நம்ம பார்த்தோம்னா நேருக்கு நேர் அதிகபட்சம் ஒரு 100 மீட்டருக்குள்ளே நீங்கள் சாமியை பார்த்தலாம். அப்படிங்கிறத மற்றவங்களுக்குலாம் சுற்றி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் 1000 மீட்டர் வந்து அவங்க சுற்ற விடுவாங்க. உங்களுக்கு வந்து அப்படி சுற்றல வேண்டியதில்லை, நீங்கள் நேராக போய் சாமியை பார்த்துட்டு, அதுவும் சாமிக்கு சிலைக்கு பக்கத்தில் ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர்லேயே நீங்கள் சாமியை பார்க்கலாம், தரிசனத்தை முடிக்கலாம் அப்படிங்கிறதான். அதை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அன்னதானத்தை பொறுத்தளவுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. அந்த அண்டர் கிரவுண்டில் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து கை கழுவிட்டு மக்கள் வெளியே வருவாங்க பாருங்க, அந்த வழியில் நீங்கள் உள்ள நுழையணும். நேர் வழியில் போனீங்கன்னா மக்களோட மக்களாக தான் நீங்கள் போக வேண்டியிருக்கும். அப்போ கை கழுவிட்டு வெளியே வர வழியில் அங்கே செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, அங்கே சொன்னீங்கன்னா உங்களை வந்து உள்ளே விட்டுருவாங்க. அப்படி உள்ளே விடலை, அவங்களால போக முடியல அப்படின்னா வீல் சேரில் உங்களை உட்கார வச்சு ஸ்டாஃபுகள் உங்களை தூக்கி கொண்டு போய் கீழே உட்கார வைப்பாங்க. உங்களுக்கு முதல்ல அன்னதானம் போடுகிற போது ஒவ்வொரு பந்தியும் முடிஞ்சு அடுத்து முதல் பந்தி தோங்குற போது உங்களை முதல்ல விட்டுட்டு நீங்கள் எல்லாம் சேர் ஃபுல் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து பொதுமக்களை விடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது ஒரு வகை. அன்னதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இலையில் சாப்பாடு போடுவாங்க. அந்த இலையில் சாப்பாடு போடும்போதும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து பாயாசம் வந்து இலையில் ஊற்றுவாங்க. இலையில் ஊற்றும் போது வந்து கொஞ்சம் நல்லா வலிஞ்சு போயிட்டுருக்கும். அப்படி வலிஞ்சு போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் பக்கவாதம் பாதித்தவங்க, அது மாதிரி கைகள் பாதித்தவங்க வந்து அதை எடுத்து குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ என்னென்னா ரசத்தோடு பாயாசம் கலந்து அது ஒரு டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பாயாசம் வைக்கிறத வந்து ஒரு கப்பில் வைங்க, இந்த மாதிரி முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கப்பில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கப்பு வைக்கிற நடைமுறையும் இருக்குது. அதே மாதிரி கைகள் சேர்ந்தவங்க சாப்பிட முடியாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஸ்பூன் கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த ஸ்பூனும் வந்து கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகள், யாருக்கு ஸ்பூன் தேவையோ அந்த ஸ்பூன் கொடுக்குறதுக்கான ஏற்பாடும் கோயில் நிர்வாகத்தால் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான். அப்போ இது எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் திரும்பி வரும்போதும் அதே நடைமுறை, எப்படி நீங்கள் ரோப்பில் விஞ்சில் போனீங்களோ அதே நடைமுறையை பயன்படுத்தி நீங்கள் கீழே வந்தாலும், கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய வாகனத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் பழனி விட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிறதான். இவ்வளோ விதமான வசதிகள். அதே மாதிரி எல்லா இடங்கள்லையுமே கழிப்பறை வசதி வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கண்டிப்பாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வெஸ்டர்ன் கழிப்பறை தனியாக இருக்கும், நார்மல் கழிப்பறைகள் தனியாக இருக்கும். இது எல்லாமே இருக்கும். இது அல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாட்ஜில் தங்குறீங்க அப்படின்னா, லாட்ஜில் கூட கடந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ரூம் போட்டால் தான் வெஸ்டர்ன் டாய்லெட், 1000 ரூபாய்க்கு கீழே போட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது அப்படின்னு இருந்துச்சு. அப்போ பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய வழியே வேறு வாழ்வதற்கே மிகவும் சிரமக்கூடியவங்கள் நிறைய பேர் வருவாங்க. அப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே இன்கம் சீலிங் வச்சு போகிறதுங்கிறது முறையில். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா ரூம்லையும் எத்தனை ரூம் இருக்கோ அதில் குறைஞ்சபட்ச பாதியாவது நீங்கள் வெஸ்டர்ன் போடணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தேவஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டில் கூடிய பல லாட்ஜுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான லாட்ஜுகள்லையுமே வந்து இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற மாதிரி குறைந்தபட்சம் ஒரு 5லேருந்து 10 ரூம்லையாவது அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரி, 5லேருந்து 10 ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் ஏற்பாடு பண்ணியாச்சு. அந்த 5லேருந்து 10 ரூமுக்குள்ளே வந்து கூட்ட நேரங்களில் அது ஃபுல்லாகிடுதுன்னு வச்சுங்க. அடுத்து வந்து இன்னொரு மாற்றத்தினாலே நீங்கள் வர்றீங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது, ஆனால் வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை. அப்படிங்கிற போது நீங்கள் கடுமையாக சிரமப்படுவீங்க. அப்போ அப்படிப்பட்ட சிரமங்களில் வேறு வழியே இல்லாமல் நம்ம போய் வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட வேணாம் அப்படிங்கிறக்காக திரும்பவும் நம்முடைய சங்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கை வச்சு ஒவ்வொரு லாட்ஜினுடைய காம்பவுண்டு, லாட்ஜுங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்கும், வாகனங்கள் நிறுத்துறதுக்கான இடம் இருக்கும், ஒரு பெரிய வளாகம் என்பது அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி லாட்ஜில் ரூம் போட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாமல் போடக்கூடியவங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஒவ்வொரு லாட்ஜ் வளாகத்திலையும் தங்குமிடத்துடைய வளாகத்திலையும் வந்து பொது கழிப்பறை ஒன்று கட்டுங்க. 2 வெஸ்டர்ன் டாய்லெட் ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் கட்டி கொடுங்க. அப்படி கட்டி கொடுக்குற போது சப்போஸ் அவர் போய் அந்த ரூமில் போய் தங்கியிருக்காரு, அவருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் அங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து இங்கே வந்து அந்த வெஸ்டர்ன் குளிக்கிறது வந்து எங்கே வேணாலும் குளிச்சுக்கலாம், பட் டாய்லெட் போகிறது வெஸ்டர்னில் தான் போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை அவர் இந்த டாய்லெட்டை வந்து பயன்படுத்தி திரும்ப அங்கே போயிடுவார். அந்த மாதிரி நம்ம ஒரு கோரிக்கை வச்சதனுடைய அடிப்படையில் அந்த கோரிக்கையும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு முழுவதுமாக வந்து இன்றைக்கி தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பில் எல்லா லாட்ஜுகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் சென்டருக்கு பக்கத்திலே வந்து ஒரு டாய்லெட் என்பது கட்டப்பட்டிருக்குது. உங்களுக்கு ரூமில் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. ஆக இப்படியாக பல்வேறு விஷயங்களில் வந்து எல்லா இடங்கள்லையுமே சாய்வுதலாம், எல்லா இடங்கள்லையுமே கழிப்பறை, எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு முன்னுரிமை, எல்லா இடங்கள்லையுமே உங்களை பக்குவமாக பாதுகாப்பாக கூட்டு போகிறதுக்கான ஏற்பாடு. அதே மாதிரி வீல் சேரில் வந்து கட்டாயம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறத வந்து அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கால் மிதி இருக்கணும். இடுப்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க, வீல் சேர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா இடுப்பை தான் பார்ப்பீங்களே ஒழிய கால் மிதியை பார்க்க மாட்டீங்க. அந்த கால் மிதி என்பது கால்கள் நல்லா இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, கீழே தள்ளிட்டு போகும்போது கால் உரைச்சுன்னா காலை தூக்குவாங்க. ஆனால் கால்கள் போலியோவால் பாதிக்கப்பட்டவங்க இல்லை முதுகுத்தனோட பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்கன்னா கால் உரசிட்டு இருக்கும், அவங்களால தூக்கி வைக்க முடியாது. அதனால் கால் மிதி கட்டாயம் இருக்குன்னு சொன்னோம். அதையும் அவங்க கால் மிதியும் கரெக்டாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும். அதே மாதிரி நடந்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரி கார்லையும் முதல்ல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ரோப்பில் வந்து மாற்றுத்திறனாளிக்கு முன்னுரிமை, அது விஞ்சில் வந்து முதல் 4 லைன் முதல்ல விஞ்சில் வந்து வரிசையாக மக்கள் உட்காந்துருப்பாங்க. அதில் முதல்ல வந்து மாற்றுத்திறனாளிகள், அதுக்கு அடுத்து மற்றவங்க உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தொடர்ச்சியாக 1 நாள் 2 நாளில் நடந்துருச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது.
கிடையாது. கடந்த 10 ஆண்டு காலமாக 15 ஆண்டு காலமாக இதை மிக கடுமையான ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட்டம் பண்ணி அவங்கள புரிய வச்சு இப்படி கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி தான் இந்த உரிமைகள்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். அநேகமாக எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பழனி கோயிலை மாதிரி வேறு எந்த கோயிலையுமே இது மாதிரியான இவ்வளவு சிறப்பு வசதிகள் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. நானும் பல கோயில்களுக்கு நான் போயிருக்கேன். மேக்சிமம் ஒரு ரேம்ப் வேணால் போட்டிருப்பாங்க, அது ஒரு சில இடங்களில் போட்டிருப்பாங்க, பல இடங்களில் இல்லாமல் இருக்கும். இவ்வளவு வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுத்தாலும் கூட பல நேரங்களில் மாற்றுத்திறனாளிகள் போகும்போது விஞ்சில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வைக்கிறது, உள்ளே விடமாட்டேன்னு சொல்கிறது. அதுலேயும் கூட போன வாரம் ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, ஒரு காதுகளாத மாற்றுத்திறனாளி போகிறாரு, அவர் வந்து நீ நல்லா தான் இருக்க, நீ நடக்கிறையில போகிறையில, நீ எதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து உடல் ரீதியாக நோகடிக்கிற வேலைகளை கூட செக்யூரிட்டிகள் ஈடுபட்டாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய அது கால்கை ஊனமுற்றவனுக்கு முன்னுரிமை, கண்ணு தெரியாதவங்களுக்கு முன்னுரிமை, உயர்ந்தரைவிட்டவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்ல கிடையாது. 21 வகையான மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற போது அந்த 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது தான் சரியாக இருக்குமே ஒழிய அதில் இவங்களை விடுவே அவங்கள விடமாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மீண்டும் அதிகாரிகளை சந்தித்து நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுத்த அடிப்படையில் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை புகார்களை சொல்கிறீங்க, அப்படி புகார்களை சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் நாங்கள் நடவடிக்கை எடுத்து அதை நாங்கள் தீர்த்துட்ருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து இனிமேல் கொண்டு மாற்றுத்திறனாளிகள் நம்ம ஏற்கனவே சொன்ன திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் சொன்னோம். இந்த திட்டங்களில் எந்த ஒரு திட்டத்தில் உங்களுக்கு அசௌகரிய குறைவு ஏற்பட்டாலும் கூட நீங்கள் வந்து 04545 அதாவது 04545 242236 242236 மீண்டும் சொல்கிறேன் 04545 இது பழனியுடைய பழனியுடைய கோடு நம்பரு. ஃபோன் நம்பர் வந்து 242236. இது வந்து 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய புகார் எண். இந்த புகார் எண்ணுக்கு வந்து நீங்கள் தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உடனடியாக அது எங்களுடைய அங்கே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு போய் அவங்க வந்து எல்லா செக்யூரிட்டிகளுக்குமே வந்து வாக்கி டாக்கி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வாக்கி டாக்கியில் தகவல் சொல்லி உடனடியாக அந்த பிரச்சனையை செட்டில் பண்ண சொல்லி உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க அப்படிங்கிறதான். அந்த அடிப்பில் நீங்கள் பழனி கோயிலுக்கு பக்தர்களாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இன்னும் மற்றவங்க கூட இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே உங்கள் செல்ஃபோனில் உங்கள் அப்பா அம்மா நம்பரு, உங்கள் அண்ணன் தம்பி நம்பரு, உங்கள் சொந்த பந்த நம்பரு, இப்படி நிறையா நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதோடு சேர்த்து இந்த நம்பரையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரியான சூழ்நிலைகள் வருகிற போது, இது மாதிரி பிரச்சனைகள் வருகிற போது உடனுக்குடன் புகார் செய்து நீங்கள் குறைகளை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதான். பொதுவாகவே நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, குழந்தையாக இருந்தாலும் அழுதால் தான் பால் கொடுப்போம். அந்த அழுகை என்பது ஒரு போராட்டம் தான். எனக்கு பசிக்குது, எனக்கு கொடுப்பியா கொடுக்க மாட்டியான்னு கேட்குது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை, அதுதான் அழுகை. அது மாதிரி உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு இப்படி போய் கோயிலில் போய் கொடுமைப்படுத்திட்டாங்க, இப்படி அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க வெளியில் புலம்புறதை விட உங்களுக்கான கோரிக்கைக்காக நீங்கள் குரல் கொடுத்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை செட்டில் ஆகும். அப்போ நீங்கள் வந்து ஒரு போராளிகளாக மாறணும். உங்களுக்கான பிரச்சனை எங்கே வந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புகார் என்ன கொடுத்துருக்கேன். தயவுசெய்து இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகள் பழனி கோயிலுக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பலனடைய வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான பக்தர்களுக்கான காணொலியாக இருக்குது. தயவுசெய்து இது அவை அனைத்தையும் பயன்படுத்தி பழனிக்கு வரக்கூடிய பக்தர்கள் எந்த விதமான முகச்சொலிவும் இல்லாமல் நான் இருக்கிற இடம் அதை எவ்வளவுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும், எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு பாதுகாப்பை உணர்வை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இன்னும் கூட சில மாற்றுத்திறனாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, முதுகுத்தண்டு ரொம்ப வச்சிருக்கேன், நான் படுத்த படிக்க இருக்கேன், என்னால் எப்படி நான் போக முடியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாரும் வாங்க. இன்னொரு யூடியூப் சேனல் சொல்லுவாங்கள்ல, எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி உங்களுக்கு யார் வேணாலும் எந்த வகையான மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் வாங்க. உங்களுக்கு எந்த விதமான ஒரு சின்ன மனச்சோர்வும் இல்லாமல் பக்குவமாக உங்களை கூட்டு போய் நீங்கள் வந்த அலுப்பு தெரியாமல் உங்களை எவ்வளோ பாதுகாப்பாக நடத்தணுமோ அவ்வளோ பாதுகாப்பாக தேவஸ்தான நிர்வாகம் ஊழியர்களும் உங்களை அவர்களுடைய குழந்தைகளைப் போல பாதுகாத்து உங்களை மேலிருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து தரிசனத்தை முடித்து உணவு சாப்பிட்டு கீழே வந்து விடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.